புரட்டாசி மகாலய அமாவாசை ஏன் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று தெரியுமா? நம் முன்னோர்கள் அறிவுரைப்படி 3 அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆடி அமாவாசை, புரட்டாசி மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை. இறந்து போன நம் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு புறப்படும் நாளே ஆடி அமாவாசை என்பார்கள். அவர்கள் பூமிக்கு வந்து சேரும் நாளை மகாலய அமாவாசை என்றும், நம் முன்னோர்கள் மீண்டும் பூமியிலிருந்து பித்ருலோகத்திற்கு செல்லும் நாளை தை அமாவாசை என்று கூறுவார்கள். மகாலயம் என்றால் கூட்டாக வருதல் என்பதாகும். மறைந்த நம் முன்னோர்கள் ஒரு சேரக்கூடும் காலமே மகாலய பட்சம் என்று கருதப்படுகிறது. பட்சம் என்றால் 15 நாட்கள் ஆகும். அதாவது மறைந்த நம் முன்னோர்கள் 15 நாட்கள் நம்மோடு தங்கக்கூடிய காலத்தையே மகாலய பட்சம் என்று கூறுகிறோம். மகாலய பட்சம் புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் தொடங்கி அமாவாசை வரை நீடிக்கிறது. எப்படிப்பட்ட பித்ரு தோஷத்தையும் பித்ரு சாபங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் படைத்த அமாவாசை என்றால் அது இந்த புரட்டாசி மகாலய அமாவாசை தான். புரட்டாசி மகாலய அமாவாசை ஏன் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று தெரியுமா? நம் முன்னோர்கள் அறிவுரைப்படி 3 அமாவாசை மிகவும் சிறப்பு